எம்ஜிஆர்னுடைய மீட்டிங்கில் அந்த கடைசி மீட்டிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கடைசி வீட்டில் பீச்சில் நடந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கக்கூடியவர். அவரை வாழ விடாத மறைச்சாங்கன்னா அந்த மறைப்பு அவங்களுக்கு தான். அப்போ ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் கையை பிடிச்சிக்கு கிரேட் மை ஃபாதர் அப்படின்னு கேட்ட அந்த கடல் அலையே கொதிக்குது அந்த அளவுக்கு. ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஊர்வலம், எந்த மன்னவனுக்கும் இல்லாத அளவுக்கு எம்ஜிஆர் என்கின்ற அந்த மா மனிதருக்கு நடந்த இறுதி யாத்திரை இருக்கிறதே உலகமே அழுதது. வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் எம்ஜிஆரின் இறுதி யாத்திரைக்கு அந்த கமெண்ட்ரி வாய்ஸ் கொடுக்கிறாரு. இறந்தது போலவா படுத்திருக்கிறார். இப்போதும் கூட தொண்டர்களுக்கு எந்த நேரத்திலும் ஒரு கையசைப்பார் என்கின்ற நம்பிக்கை தானே நமக்கு வருகிறது சொல்லும்போது அத்தனை பேரும் அழுதுட்டாங்க. எம்ஜிஆர் அடிமைப்பெண் படத்துல இந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, இதோட பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஆனால் அவருக்கு அது இன்ஸ்பிரேஷனை கொடுத்தது ஆஸ்பத்திரியில் துப்பாக்கி சூடு விடும்போது அதுக்கு போட்ட கெட்டு அதை அவர் எப்படி தனக்கு ஸ்டைலா மாத்திருக்காரு பாருங்க. அதான் அது ஆர்டேட்டு கொடுத்து ஒன்று வரைஞ்சி குடிக்காரு, படத்தை போட்டு வரைஞ்சி கொடுத்தேன்னு அது கலர் பண்ணி இதுதான் போட்டு. அது கூட படத்துல அடிமைப்பெண் படத்துல பல கலர்ல வருமே. ஆமா, அது எல்லா கலர்ல போட வச்சு போட்டு விதமா அந்த படம் ஓடணும் இல்லை. ஆமா, அதுக்கு ஒரு வேணா வாங்கினவே லாஸ் ஆகிடக்கூடாது அந்த இதுக்கு. அது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்து இதில் நாடோடி மன்னன் படம், அவருடைய படம் கடைசியில் ஃபைனான்ஸ் இல்லாமல் நிற்கிது. அப்போ தென்காசி ஆறுமுகம், சங்கரன் ஆறுமுகம், சங்கரன் ஆறுமுகம் அவங்க அவுட்லெட் எடுத்திருக்காங்க. இவருக்கு பணம் தேவை. அந்த படத்தை வேற ஆளுக்கு விற்றுட்டு அந்த பணத்தை கொடுத்து படத்தை முடிச்சாச்சு. சரி, 100ஆம் நாள் விழா எல்லாத்துக்கும் போகிற போட்டு எல்லாம் நடக்குது. அவரை கூப்பிட்டு திருப்தியானாரு. யார? ஆறுமுகத்தை எம்ஜிஆர் கேட்குறாரு. இதெல்லாம் நடக்குது திருப்தியான்னு போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்ட்டு ஒன்றே ஒன்று. அவங்க அண்ணன் கொஞ்சம் துடுக்கம் பேசுவார். என்ன சொல்லுனார், எல்லாம் ஊரே பாராட்டுது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் படம் கொடுத்தீங்கல்ல, அதை அவுட்ராட்டு விற்றுட்டேன் ஆசினுக்கு, அவர் கொடுத்துட்டேன். அந்த படம் தான் இந்த படத்தை முடிஞ்சுது அப்படின்னு தான் அவருக்கு ஒரு படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு ஆர்வத்துக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். புதிய பூமியா? புதிய பூமி தானே. புதிய பூமி ஒரு ரொம்ப குயிக் கால் ஷீட்ல முடிச்சு கொடுத்து, ஆமா நான் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த பாட்டு எலெக்ஷனுக்காக. ஆமா, இவர் கொடுத்த பணம் இவரை காப்பாத்துச்சு. அவர் சொல்லு அவரை வாழ வைக்க. அது மாதிரி மற்றவனை பயன்படுத்திட்டு அவனை விட்டுறல, அவனை வளமாக்கி தான் விட்டுருக்காரு. அண்ணன் எம்ஜிஆரை பொறுத்த அளவில் அவர் சுற்றி சுற்றி முத்து 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 முத்தா நிறைய பேரை வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆர்ட் டைரக்டரு அங்கமுத்து, அண்ணன் எம்ஜிஆர் பர்சனல் காஸ்டியூமர் எம்ஏ முத்து, எம்ஜிஆர் நாடக கம்பெனில சீன் செட்டிங்ஸ்ல ஒரு சீன் செட்டிங்ஸ் முத்து ஒருத்தர் இருந்தாராம். அதுக்கப்புறம் மேக்கப் அசிஸ்டன்ட் முத்து ஒருத்தர் இருந்தாராம். காஸ்டியூம் அசிஸ்டன்ட், ஆமா காஸ்டியூம் அவங்க அசிஸ்டன்ட் முத்து ஒருத்தர் இருந்தாரு. ஆக எம்ஜிஆர் சொல்லுவாராம், எங்க என்னுடைய முத்துக்கள் எல்லாம் அப்படி அணிவகுத்து அப்படி வாங்க, அப்படி கோர மாலை மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதாவதுங்க எம்ஜிஆர் யாராவது நகைச்சுவை பண்ணாலும் கலகலகலகாலும் சிரிப்பாராம். எம்ஜிஆரையுமே தன்னை சுத்தி உள்ளவங்களை எப்பவுமே கலகலப்பா வச்சுக்குவாராம். எம்ஜிஆருக்கு ஹியூமரஸ் சென்ஸ் ரொம்ப பிடிக்குமா. அதுல எம்ஜிஆருடைய முத்து மாலைகள்ல ஒரு முத்தை இப்ப நம்ம பேட்டி கண்டுகிட்டு இருக்கோம். அண்ணன் பொதுவாக சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய மீட்டிங்ல அந்த கடைசி மீட்டிங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. கடைசி வீட்டில் பீச்சில் நடந்து பீச்சில் மீட்டிங் நடக்கும்போது இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி வந்திருக்காரு. அவர் சிதம்பரம் ஃபைனல் அவர் இவங்க 2 பேர் விட்டு கொஞ்சம் பின்னாடி 4 அடி தள்ளி நின்றுக்கிறாரு. அப்போ ராஜீவ்காந்தி எம்ஜிஆர் கையை பிடிச்சிக்கு கிரேட் மை ஃபாதர் அப்படின்னு கேட்ட
அந்த கடல் அலையே கொதிக்குது அந்த அளவுக்கு பெரிய ஆரம்பம். சந்தோஷத்துல கடல் அலைகளும் துள்ளுது. ஏன்னா எம்ஜிஆர் கொஞ்சம் அப்ப உடல் நலம் இல்லாத நேரம். எம்ஜிஆர் கையை அப்படி பிடிச்சு தூக்கி கடைசி மீட்டிங் வேற எம்ஜிஆர் கையை பிடிச்சு தூக்கி ராஜீவ்காந்தி என்ன சொன்னாரு, ஹலோ மை ஃபாதர், கிராண்ட் மை அப்படி அப்படி ஊரே வாரம் அப்படி 5 நிமிஷம் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்தார் கூட வந்து அவர் தான் ஏற்பாடு பண்ணது. அது மாதிரி அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி வந்து வேற யாருக்கு நேரடியாக பார்க்க கிடையாது. ஆக எந்த டிவி வந்து அதை யூஸ் பண்ணல. அடுத்தபடி ஆட்சி மாற்ற கையோட அப்படியே மறைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கக்கூடியவர். அவரை வாழ விடாத மறைச்சாங்கன்னா அந்த மறைப்பு வந்து அவங்களுக்கு தான். அந்த மறைப்பு அவங்கள மறைச்சிரும். அவ்வளோதான் மறைக்குது. எம்ஜிஆரை பிரகாசமாக்கி ஏன்னா இது அங்கே போய் மறைச்சிருந்தது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். எம்ஜிஆர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி ஒருத்தர் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்பினவர். அவருக்கு வந்து ஒரு தீங்கு நினைச்சா அந்த தீங்கு அவங்களுக்கு தான். ஆனால் எம்ஜிஆருடைய அந்த இறுதி ஊர்வலம் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஊர்வலம். எந்த மன்னவனுக்கும் இல்லாத அளவுக்கு எம்ஜிஆர் என்கின்ற அந்த மா மனிதருக்கு நடந்த அந்த இறுதி ஊர்வலம், இறுதி யாத்திரை இருக்கிறதே உலகமே அழுதது. அதை டெலிவிஷனில் பார்த்துட்டு சென்னைக்கு வர முடியாதவங்க அவங்க வீட்டில் அழுதாங்க. அண்ணா, அந்த இறுதி ஊர்வலத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்கள் பார்வையில் அது எப்படி இருந்தது? நான் என்ன இருந்தபோது அப்பா ஏன்னா அவர் கூடவே இருந்தனால எனக்கு அது பெருசாக தெரியல. அடே அவர் பாடி அங்கே இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் நிற்கிறேன். நிற்கிறேன் எல்லாத்துக்கும் வழிவிட்டு நான் பின்னாடி நின்னேன். நமக்கு இப்படி இந்த மாதிரி போகணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஆஹா அருமையான சான்ஸை விட்டுட்டுமேன்னு தோணுது. மற்றவெல்லாம் கூட நின்று டிவியில் வந்தால் பேட்டி எடுத்தான் எல்லாருக்கும் என்ன நீங்கள் பின்னாடி போயிட்டீங்களான்னு கேட்குறான். நான் என்னைக்கு அவர் கூட இருந்தேன். எப்பவும் கூட இருந்தீங்க. உங்ககிட்ட அவங்க மற்றவங்களாம் வந்து நான் கொஞ்சம் நினைக்கிற வச்சு நீங்கள் அப்படி பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. போயிட்டே இருந்தேன். அந்த மாதிரி வந்து ஊர்வலம் போகும்போது எல்லாச்சும் என்ன வேனில் ஏறுக்கோம். நாங்கள் இது போகிறேன்டா உள்ளே வந்துட்டு வேனில் ஏறினா உள்ளே போக முடியாது, அது தனியாக ஒரு கார் கொடுங்கன்ட்டு நான் முதல்ல உள்ளே போயிட்டேன். அங்கே பரியல் இதுக்கு அங்கே போகிறோன்னா அந்த பரியல் பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அங்கே இறங்கிட்டீங்க. போய் இறங்கிட்டேன். வந்தோன்னா என்ன பார்த்தோன்னே எல்லாம் போலீஸ் எல்லாம் வழி விட்டாக்க உள்ளே போய் நின்ட்டேன். அங்கே வந்து இறங்கிச்சு. இறங்கினா அவன் வந்து நான் நீனு குதிச்சா அந்த பக்கம் பார்த்தா கடலே பொங்கி வருது. அந்த அளவு ஜனங்க, அவ்வளோ கூட்டம். அப்புறம் இது பார்த்துட்டு வேற ஒரு கேங் எல்லாம் ஒரு 7-8 பேர் மொட்டை போட்டு வந்து நான்கா. நான் சொன்னேன் யார் அவனுக்கு எல்லான்னு. அவர் சொந்த யாரும் இல்லை, உலகமே மொட்டை அடிக்கணும். அதனால் இந்த மொட்டை போட்டு நல்லா வெளியில் அனுப்புக்கா. எல்லாத்தாட்டி போலீஸ் வச்சு வெளியில் அனுப்புறதுக்கப்புறம் அந்த மொட்டை போட்டு வந்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய அதான் அப்பா இறந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க மொட்டை போட்டுக்கிட்டாங்களாங்க. அந்த ஃபீலிங்கில் யாரும் வந்து நிற்கிறாங்க, சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து நிற்கிறாங்க. ஆமாம், இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கோவம் வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்புவாங்க. அப்போ தேவாரம் கரெக்டாக பண்ணார். இதில் யாராவது சொந்தக்கார டிஜிபி அப்போ தேவாரையா டிஜிபி அவரு ஸ்ரீபால் 2 பேரும் எல்லாம் இது சம்மந்தம் இல்லைங்க, நான் ஒன்றா கூட இல்லை, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் இறந்த உடனே இருக்க எல்லாரும் ஆளுக்கு 2 உப்புக்கல் போடுங்க, உப்புக்கல் போடுங்க, உள்ள 2 சந்தனக்கட்டை போடுங்க, எல்லாரும் போடுங்க. நான் வச்சுட்டேன். இருக்க எல்லாரும் சுற்றி உள்ளவங்க எல்லாத்துக்கும் அருமையான வாய்ப்பு அவரை வழி அனுப்புறதுக்கு. சந்தனக்கட்டை போட்டு உப்பு போட்டு தெய்வம் வழி அனுப்பிச்சா இல்லை. நான் அப்போ கடலே பொங்கி வந்தது. அந்த இறுதி சடங்கு, அந்த இறுதி சடங்குல அந்த இறுதி ஊர்வலத்திற்கு அந்த கமெண்ட்ரி எம்ஜிஆரால் ஆதரிக்கப்பட்ட வலம்புரி ஜான், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் எம்ஜிஆரின் இறுதி யாத்திரைக்கு அந்த கமெண்ட்ரி வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த கமெண்ட்ரி வாய்ஸில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இப்போதும் கூட நமது தலைவர் எம்ஜிஆர் இதோ இறுதி யாத்திரையில் படுத்திருக்கிறாரே, இறந்தது போலவா படுத்திருக்கிறார். இப்போதும் கூட எந்த நேரத்திலும் அவர் விழித்து எழுந்து நம்ம எல்லாம் பார்த்து தொண்டர்களுக்கு எந்த நேரத்திலும் அவர் கையசைப்பார் என்கின்ற நம்பிக்கை தானே நமக்கு வருகிறது சொல்லும்போது
அத்தனை பேரும் அழுதுட்டாங்க. அவங்கவங்க வீட்டில் அவங்கவங்க டிவி பார்த்துக்கிட்டது அவங்கவங்க பொங்கி பொங்கி அழுகிறாங்க. அதை விட இந்த விஷயத்தை இன்றைய கவிப்பேரரசர் வைரமுத்து பிற்காலத்தில் அதை சொல்லும்போது, எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது, தரையை தோண்டி எம்ஜிஆருடைய அந்த பூத உடல் அடக்கப்பட்ட அந்த 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 பெட்டியை உள்ளே இறக்குறாங்க. அதாவது எம்ஜிஆரை தரைக்குள்ளே புதைக்கிறாங்க. அதை வைரமுத்து குறிப்பிடுறாரு. பொதுவாக மண்ணை தோண்டித்தானே தங்கத்தை வெளியே எடுப்பார்கள். இது என்ன, மாறாக ஒரு தங்கத்தை தரைக்குள் புதைக்கிறார்கள். சாதாரணப்பட்டவனுமே எம்ஜிஆரை நினைக்கும் போது அவன் ஒரு கவிஞன் ஆவான். கவிஞர்களே நினைக்கும் போது அவர்கள் கவி பேரரசர்கள் ஆகிறார்கள். எம்ஜிஆர் என்கின்ற அந்த மாமனிதரை நினைக்கும் போது எம்ஜிஆரோடு பழகியவர்கள், எம்ஜிஆரோடு ஐக்கியப்பட்டவர்கள் மட்டுமா எம்ஜிஆரை நேசிக்கிறார்கள்? அவர்கள் வாழ்க்கையில் எம்ஜிஆரை பார்த்தவர்கள் கூட இல்லை. அவர்கள் நேராக பார்த்தவர்கள் இல்லை, சினிமாவில் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பலர் எம்ஜிஆரை பற்றி தகவல்கள் சொல்வதை கேட்டு எத்தனை பேர் இப்போதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏங்க, இப்பவும் எம்ஜிஆர் செத்துட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்புறதுக்கு ஆள் இல்லை. குறிப்பா ஊர் நாட்டுக்குள்ள போய் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆளுகளை போய் கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் செத்துப்பிட்டாருன்னு சொன்னா உங்களை அடிச்சே விரட்டிடுவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாமனிதரை இந்த பூமி மீண்டும் பெற்றுக்கொள்ளுமா? சமீபத்தில் இணையதளத்தில் ஒரு பெரிய வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த வாக்கெடுப்பில் பிரபலியமானவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இவர்களில், அது எம்ஜிஆரையும் வரிசைப்படுத்தி இவர்களில் இன்று உலகளாவிய மக்கள் மத்தியில் இடம்பெற்ற அந்த மாமனிதர்கள் ஓட்டு போடுங்க, இதுல யாரு முதலிடத்துல வாராவும் பார்ப்போம் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்தது. அந்த வாக்கெடுப்புல நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எம்ஜிஆர் உள்பட, உலக தலைவர்கள் உள்பட, நமது தேச தலைவர்கள் உள்பட அத்தனை பேரையும் வரிசைப்படுத்தி இவர்களில் இன்றளவும் மக்கள் மனதில் இடம் பிடித்தவங்கள்ல முதல் தரத்துல யார் இருக்காங்கன்னு உலகளாவிய வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார் இணையதள வாக்கெடுப்புல. என்றால் எந்த அளவிற்கு அந்த மாமனிதர் இன்றைக்கு ஒரு பெரிய, எல்லாரும் இதய தெய்வம் சொல்றாங்களே, சும்மாவா சொல்றாங்க? அப்படிப்பட்ட ஒரு மக்கள் திலகத்தோடு வாழ்ந்தவர், அவர் உடனேயே இருந்தவர். ஏதோ ஒரு கிராமத்தில் இவர் சின்ன பையன், 7-8 வயசு, எம்ஜிஆர் அங்கே போயிருக்காரு. போய் ஷூட்டிங் நடக்க போன இடத்துல ஷூட்டிங் இடம் ஷிஃப்ட் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய துணிமணிகளை எல்லாம் பார்க்க ஆள் இல்லை. யாரோ ஒருத்தர், இவர் 7-8 வயசு, என்ன தம்பி நீ யார், எந்த ஊர் தான், நாங்கள் அது போயிட்டு வர தண்ணியும் இந்த துணிமணிகளை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு சரின்னு இருக்காரு. இவங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப லேட்டா வந்திருக்காங்க. லேட்டா வந்தா கூட சரின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த தெருவில் கிடந்த எம்ஜிஆரின் துணிமணிகளை அப்படி காவல் காத்து கொண்டே நின்றதனுடைய விளைவு, இவர் கடைசி வரை எம்ஜிஆரோட இருந்தார். இன்னமும் எம்ஜிஆர் இவர் இதயத்தில் இருக்கிறார். பாருங்க, யாருக்கும் இணைப்பு எப்படி வருது, எப்படி முடிச்சு போட்டாங்க. எம்ஜிஆர் வேற, இந்த எம்ஏ முத்து வேற. சந்திச்ச இடம் ஏதோ ஒரு இடத்துல, எப்பா ஷூட்டிங் ஷிஃப்டிங் ஆயிருக்கு, இந்த தெருவில் கிடக்கு எங்க துணிமணி எல்லாம், நாங்க போயிட்டு வந்தோம் கொஞ்சம் பார்த்துக்கோப்பான்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகவும், திரும்பி வந்தபோது இவர் அதையே பார்த்துக்கிட்டு இருந்த காரணத்துக்காகவும் எம்ஜிஆர் அதை கூட நன்றி உணர்வா நினைச்சு எங்க வர சொல்லி கூடவே வச்சு, கூடவே ஒரு காஸ்டியூமர் ஆக்கி, வெறும் காஸ்டியூமரா மட்டும் இல்ல, கூட பிறந்த தம்பியா, ஒரு சிநேகிதனா, ஒரு பாதுகாவலனா, இவங்களுக்கும் அவர் பாதுகாவலனா, அந்த உறவு முறையை எம்ஜிஆர் வளர்த்துக் கொள்கின்ற அந்த மனிதாபிமானம் இருக்கு பாத்தீங்களா? இது என்னங்க, எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆர் கூட வாழ்ந்தவங்களை கேட்டா ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆரை பற்றி 1000 இன்சிடென்ட் சொல்றாங்க. எம்ஜிஆர் கூட வாழாதவங்க, கொஞ்சம் தள்ளி இருந்தவங்களை கேட்டா அவங்களும் எம்ஜிஆரை பற்றி பல 100 இன்சிடென்ட்ஸ், அது நல்ல தகவல்களா சொல்றாங்க. எம்ஜிஆர் ஒருவருக்கு தாங்க இன்னமும் எம்ஜிஆரை பற்றிய அரிய பெரிய தகவல்களை எல்லாரும் அள்ளி கொடுக்கின்ற அந்த தகவல்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆரை நினைத்தாலே இப்போதும் ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள்.
யார் யார் எம்ஜிஆரை பத்தி எங்க எங்க எம்ஜிஆரை சந்திச்சாங்க பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா எம்ஜிஆரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 4 பேர் நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது நேரம் போவதே தெரியலைன்னா அவங்க போய் பாருங்க, பக்கத்துல அவங்க எம்ஜிஆரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதருக்குத்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கு. எம்ஜிஆரை பற்றிய புத்தகங்கள் இன்னமும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போதும் ஆயிரக்கணக்கான புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, இதய தெய்வத்தை, அண்ணாவால் இதய கனி என்று அழைக்கப்பட்ட அந்த கனியை, கிருபானந்த வாரியாரால் பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்ட அந்த பொன் மனத்தை, கே கிருஷ்ணசாமி அவரால் புரட்சி தலைவர் என்று அழைத்தாரே அந்த புரட்சி தலைவரை, இன்னைக்கு அவர் கூட இருந்து அவர் கூடவே உறைந்து சக இன்ப துன்பங்கள்ல பங்கு கொண்ட காஸ்டியூமர்கள் வெறும் பேரு தான், தொழில்ல காஸ்டியூமர். மற்றபடி எல்லாமே இவங்கள மாதிரி ஒரு சில முத்துக்கள் எம்ஜிஆருக்கு எல்லாமுமாகவே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட முத்து அவர்களை இன்னைக்கு நம்ம திரைமொழி சேனல்ல அப்படி பக்கத்துல உட்கார வச்சு பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த வீடியோ பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி நல்ல மனிதர்களை அழைத்து வந்து பேட்டி கண்டு நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நன்றி.